அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 19 ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சகருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து ரெசிபி எல்லாமே எதுவுமே வந்து ஷூட் பண்ணலை. இன்றைக்கி வந்து நான் சகர்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் நைட்டே வந்து சமைச்சு வச்சுட்டேன். ஆனால் நைட்டு சமைக்கிற எண்ணமுமே இன்றைக்கி இல்லை. சமைக்கலாமா, இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாமா, இல்லை கடையில் ஏதாவது வாங்கிக்கலாமா, அப்படியே தாங்க வந்து ஒரு மூடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மேலேயே வந்து சமைக்கலாம், ஒரு 2-3 மணியை போல் எழுந்திரிச்சு சமைக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்துச்சு. அப்புறம் இஷா தொழுதுட்டு வந்தோன்னே என்னன்னு தெரியல, பிள்ளைங்கள்லாம் வந்து எனக்கு தூக்கம் வரலன்றாங்க. வாங்கம்மா இப்போவே சமைக்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து சமைச்சு கிட்டத்தட்ட நாங்கள் சமைச்சு முடித்து படுக்க வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் சமைச்சிருப்போம்னு பாருங்கள். பிள்ளைங்களோட இருந்ததுனால நான் வந்து வீடியோ எதுவுமே வந்து எடுக்கலை. எனக்கு வீடியோ எடுக்கிற மூடுமே வந்து இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடுப்போம். இன்றைக்கி வந்து பிள்ளைங்க செய்ய நான் இந்த சைடு ஒரு வேலை பார்க்கன்னு அப்படி தான் வந்து செஞ்சது. இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஆனால் சிக்கன் சமைக்கிற ஐடியாவிலே இல்லை. ஆனால் பிள்ளைங்க சொன்னதுனால நைட்டு சப்பாத்தி வந்து போட்டுட்டு சிக்கன் வந்து மதியமே வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை வந்து எடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு அப்புறம் க்ரீன் சில்லி சிக்கன் வந்து பண்ணிட்டேங்க. இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, நெய் சோறு கூடலாம் வந்து ரொம்பவே சூப்பர் காம்பினேஷன் சொல்லலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சகருக்கு எல்லாமே வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ டேபிளில் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை வந்து பார்த்துடலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் போல் வந்து வடித்து வச்சுருக்கேங்க. நைட்டே வந்து சப்பாத்தியும் சுட்டு வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம், சப்பாத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவோம். சப்பாத்திக்கு சைடிஷாக வந்து இன்றைக்கி க்ரீன் சில்லி சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நேற்று வச்சுருந்தா மஞ்சள் தண்ணியும் கொஞ்சம் போல் இருக்குங்க, அதுவுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. தயிர் சோறு வந்து கொஞ்சம் போல் எடுத்துக்கலான்ட்டுன்னு இதோடு வந்து செவ்வாழைப்பழமும் வாங்கி வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைய சகருக்கான சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. இப்போ பிளேட்டில் எல்லாருக்குமே வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வழக்கம் போல் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். இப்படி தாங்க வந்து இன்றைய சகர் இருந்துச்சு. ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க சகரு. எதிர்பார்க்காத சமையல்னே சொல்லலாம். இந்த சமையல் நான் எதிர்பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ் சகர் வந்து இன்றைக்கி நிறைவாக இருந்துச்சுங்க. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தாங்க வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இஃப்தாருக்குமே வந்து எனக்கு பெருசாக எதுவுமே வந்து வேலை இல்லைங்க. இன்றைக்கி வந்து முலாம் பழம் வந்து நேற்று வாங்கினது இருந்துச்சுங்க 2 பழம். இன்றைக்கி அதை வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டுன்னு அதான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பஜ்ஜி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி வந்து போடலான்ட்டுன்னு முட்டை வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். பஜ்ஜிக்கு மாவுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த சைடு வந்து நம்ம நேற்று செஞ்ச த்ரெட் சிக்கனுமே வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சு. இன்றைக்கி அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கலான்ட்டுன்னு அதையும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் போல் வந்து உளுந்த வடைக்கான மாவுமே இருக்குங்க. அதுவுமே இன்றைக்கி வடை போட்டு முடிச்சிடலான்ட்டுன்னு இருக்கேன். இந்த சைடு வந்து நமக்கு எண்ணெயுமே வந்து காய வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம ஜூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து வடைகளை தட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடு வந்து ஜூஸ் ரெடி ஆகிறவங்களாட்டியுமே நமக்கு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முலாம்பழம் ஜூஸு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க. முலாம்பழம் நல்ல வந்து நீர்ச்சத்தான பழம். நமக்கு வெயில் காலத்துலலாம் வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. ஆனால் முலாம்பழம் பார்த்தோன்னே வந்து ஆசையாக இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டி கம்மியாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி சொல்லப்போனால் நான் ஐஸ் கட்டி கூட வந்து சேர்க்கலைங்க. ஐஸ் வாட்ரு மட்டும் கொஞ்சம் போல் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ரொம்பவே வந்து ஈஸி மெத்தடு தான். இந்த மாதிரி நம்ம வந்து பழத்திலையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பு மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து கீறி எடுத்துக்கிறணும். பாருங்கள், உள்ளே இருக்கிற சதையெல்லாம் நமக்கு சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே கூட வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பழம் எல்லாமே வந்து பல்ப் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த பழமே வந்து நமக்கு நல்லா வந்து இனிப்பாக தாங்க இருக்கும். அதனால சுகர் வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு பழம் வந்து நல்லா கரைஞ்சி வரும். தண்ணி சேர்த்து நம்ம முதல்லே அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பழம் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம குடிச்சிருவோம், பிள்ளைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பழத்தை நல்லா அடித்து எடுத்துட்டு
அதுக்கு பிறகு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஜூஸ் வந்து அடித்து எடுத்துட்டேங்க. இப்போ அதை அப்படியே தனியாக வச்சிடுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த சைடு வந்து நமக்கு வடையுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வடையை எடுத்து வச்சிடுறேன். எடுத்துகிட்டு அப்படியே கையோடயே வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து போட்டுக்க போகிறேங்க. வரிசையாக ஒன்று ஒன்றா நம்ம இனிமேல் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து குட்டி குட்டியாக போடலைங்க. பட் ஆனால் குட்டியாக வந்து நறுக்கியிருக்கேன். நீல நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரே மாதிரி கொடுத்தாலுமே வந்து பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா? நம்ம கொடுக்குறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா தான் அவங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக போட்டேங்க. ஆனால் பட் என்ன சொல்ல போனால் இன்றைக்கி வந்து மிளகாய் பஜ்ஜி சட்டுன்னு காலி ஆகிடுச்சிங்க. அந்தளவுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்போ மிளகாய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதையுமே வந்து எடுத்து வச்சிடுறேன். அடுத்து இன்றைக்கி வந்து ஆனியன் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணுறேங்க. ஒரு பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் பல வெரைட்டி பண்ணிக்கலாங்க. அப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஒன்று மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. அதனால் வந்து வெரைட்டியாகவே நான் எப்போவுமே பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணிக்குவேன். முலாம்பழம் ஜூஸையுமே வந்து கிளாஸில் ஊற்றி அதையுமே வந்து டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டேங்க. இந்த சைடு நமக்கு ஆனியன் பஜ்ஜியுமே வந்து ஃப்ரைட் ஆகிடுச்சு. இப்போ அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து முட்டை பஜ்ஜி வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ முட்டை பஜ்ஜியும் எடுத்துகிட்டு கையோடு வந்து த்ரெட் சிக்கனையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நமக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிருவேன். இன்றைக்கி என்னடா சிம்பிள் பண்ணலான் இருக்கும்போது தான் வந்து பஜ்ஜி வந்து ஞாபகம் வந்துச்சு. இப்போ இன்றைக்கி நேற்று செஞ்ச உளுந்த வடை மாவும் இருந்துச்சு, த்ரெட் சிக்கனும் அப்படியே இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே எதுக்கு நம்ம புதுசாக ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதை வச்சே சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு தாங்க வந்து இன்றைக்கி இப்படி வந்து பிளான் பண்ணேன். நமக்கு எல்லா நாளுமே வேலைகள் வந்து அதிகமாகவே வந்து செஞ்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா? நமக்குமே உடம்பு வந்து டல்லாகிடும். அதனால் ஒரு நாள் வந்து ஹெவியாக பண்ணோம் அப்படின்னா மறுநாள் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். அப்படி தாங்க வந்து நான் எப்போவுமே வந்து வச்சுக்குவேன். நம்ம வீடியோவை வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நமக்கு த்ரெட் சிக்கனுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ வந்து நமக்கு டேபிளில் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. எங்கள் பள்ளியில் எப்போவுமே வந்து நோம்பு கஞ்சி ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. அடுத்து இன்றைக்கி வந்து ரோஸ் சர்பத் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி வந்து சர்பத் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜூஸ் வந்து அதிகமாக குடிச்சிக்கலான்ட்டுன்னு முலாம்பழம் ஜூஸ் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்து இன்றைக்கி வந்து நேற்று செஞ்ச த்ரெட் சிக்கன் கொஞ்சம் போல் இருந்துச்சு. அதை இன்றைக்கி அப்படியே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஆனியன் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே வந்து மிளகாய் பஜ்ஜியும் முட்டை பஜ்ஜியும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு வழக்கம் போல் வந்து க்ரீன் சட்னியும் நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கீங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் ரொம்பவே வந்து சிறப்பாக நிறைவாக இருந்துச்சுங்க. நீங்கள் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு நோன்பு திறக்கிற நேரம் வரப்போகுதுங்க. துவா கேட்டுட்டு நோன்பு திறக்க நேரம் கரெக்டாக இருக்கும். இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பெருசாக ரெசிபி எதுவுமே இருந்திருக்காது. க்ரீன் சில்லி சிக்கன் ரெசிபி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.